இது ஃப்ரண்ட் கேமு, அது ஒரு ரியர் கேமு ஒன்று இதில் இருக்கும். இதுலேருந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஒரிஜினாலிட்டி வேணாலும் ப்ளக் அண்ட் ப்ளேலே பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2 years வாரண்டியோடு வரும். கோஆக்சல் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 10,000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 அந்த 7,000 அந்த ரேஞ்சில் வரும். எல்லாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். பிளாக் பஸ்டர் சீரிஸ் இது நல்லா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது ஆன்லைனில் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னா நம்ம போடணுன்னா வந்து வித் பேனலு, இது கூட ஏஹெச்டி கேமரா இன்ஸ்டாலேஷனு, 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடய நம்ம பண்ணி தரலாம். இதெல்லாம் ஆமாம் 2GB 32 வித் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டோடு இருக்குது. இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அமேசான்லேயே இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அமேசான் ரேட்டை விட இது கம்மியாகவே பண்ணி தரலாம். அவங்க கம்பேர் பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் 7,500லாம் சீட் கவர்ஸில் போட்டிங்கன்னா வந்து மினிமம் மேட்ச் பேக் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம 5 years வாரண்டியே கொடுக்கலாம். மதுரை ஆயில், போரூர், முகப்பேர் இந்த 3 பிரான்ச்லேயும் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டு வச்சுருந்தாங்கன்னா, இல்லை பஜாஜ் ஃபின்சர்வில் ஏற்கனவே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் டெபிட் கார்டு இஎம்ஐஸு வந்து குறிப்பிட்ட பேங்க், இப்போது இது HDFC, ஆக்சிஸ், கோடாக்கு, இந்த மாதிரி SBI மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நம்ம அந்த டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். ஸோ நீங்கள் அப்போ தமிழில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு கார் அக்சஸரி ஷாப் தான். கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் அண்ட் லைட்ஸ் மதுரவாயில் பிரான்ச்சில் இருக்கும். இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. மதுரவாயில், போரூர் அண்ட் முகப்பேர். அண்டு பிரதர் முக்கியமான விஷயம் இது ரொம்ப யூனிக்கான மேட்டர்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரீமியம் கார்ஸ் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் என்னன்னா கார் ஆக்சஸரிஸ்க்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வீடியோக்கில் போய்ட்டு என்னென்ன இதுக்கு இஎம்ஐ அப்ளிகபிள் ஆகும், இஎம்ஐ பண்ணுறதுக்கு என்னென்ன நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்பது என்ன பார்க்கலாம். ஓகே, கேட்க போகலாம். இது வந்து டிவிஆர்ஜி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங்கோடு வரும். இது மோகோ பிராண்டில் நல்லாயிருக்கும். இந்த பிராண்டில் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். நம்ம இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த டிராக்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 அந்த ரேஞ்சு வரும். இதெல்லாம் வந்து ஒரு 11,500 ஒரு 12 அந்த ரேஞ்சு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே 1 year வாரண்ட்டி எல்லாமே வந்துடும். காட்டுறேன். பேக்கிங் பலமாக இருக்கேன் ப்ரோ. மோக்கோ நல்லா தான் கொடுப்பாங்க ஜி. சரிங்க, நீங்களே உங்கள் கையால் இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும். ஆமாம், இது ஃப்ரண்ட் கேமு, அது ஒரு ரியர் கேமு ஒன்று இதில் இருக்கும். இதுலேருந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இங்கே கேமரா உள்ளே இருக்குது. ஆமாம், இது ஃப்ரண்ட்டில் கார் போகிற வயசு ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு உள்ள காருக்குள்ளே இருக்க மாதிரி நடக்கிறது சொல்லிட்டு கீழே கேமரா நீங்கள் மாட்டிக்கலாம். இது வந்து மெமரி கார்டுக்கு வர ஸ்லாட் ப்ரோ. இது வந்து யூஎஸ்பி, இது உங்களுக்கு பவர் சாக்கெட்டுக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் வந்து டச் ஸ்க்ரீன் தான் ப்ரோ. ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு டச் ஸ்க்ரீனாக வரும். ஓகே, ஸ்ப்ளிட்டர் ஸ்க்ரீனாகவும் வரும். நம்ம டச் பண்ணி இது பண்ணிக்கலாம். டச் பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஃபுல் டச் ஸ்க்ரீன் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, 5000 சொன்னீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 11,500 12 மாறி மாறி இருக்கும். இதுதான் 5,000 வரும். இது வித்தவுட் டச் வரும். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது 5 inches ஸ்க்ரீன் தான் வரும். இது வந்து 8 inches ஃபுல்லாகவே வரும். ஃபுல்லாகவே வரும். நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட். இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் கேமரா இருக்கும். ஆமாம், அதே தான். அதுலேயே சின்ன இது அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஆஃப் ஆனால் மிரராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்படிதான். ஆமாம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த இது எல்லாம் எப்போவுமே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். நார்மலாக வர சிஸ்டமும் இருக்குது. பேசிக் ஆல்ஃபாலையும் இருக்குது, டிவிஎஸ் பிராண்ட்லேயும் இருக்குது, புல்ஸ்டோன்லேயும் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. டெய்லி வந்து 10 பிராண்ட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் நம்ம என்னென்னு பார்த்து தான் இது பண்ணோம். இதெல்லாம் வந்து ஸ்மால் அக்சசரிஸு, கார் சார்ஜர்ஸு, அதுக்கப்புறம் கேபிள்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர். ஓகே, நம்ம லேப்டாப்லாம் காரில் யூஸ் பண்ணோம்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோர் கார்ட்ஸ் எல்லா மாடல்ஸ்லேயும் இருக்குது. டோர் கார்ட்ஸ் என்ன வருது? டோர் கார்ட்ஸ்னால் 250 இருக்குது ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் ஒரு ஐபாப் வருது, அதையும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது 175 தான் வரும். அதையும் இதையும் பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் ஐபாப் வரும். ஆமாம், அது வந்து ஆன்லைனில் வருது 175 வரும். இது வந்து அதையும் வச்சுருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா ரெண்டுத்தையும் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன்.
ஒரே நிமிஷம். இது ஆன்லைனில் வர்றது. இது வந்து 175 தான் ரேட்டு. இது வந்து 300 350 வரும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த லெட்டர்ஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த கேரக்ஸோட ஒரிஜினல் பிராண்டு ஸ்டிக்கர் வராது. இதெல்லாம் வந்து நிறையா வந்து குவாலிட்டி வந்து டூப்ளிகேட்ஸ் ஆன்லைனில் வருது. இதில் வர்றதில்ல. நம்மளே இதை வந்து கஸ்டமருக்காக காட்டணுன்றதுக்காக நான் வாங்கி வச்சுருக்குது. இதை நான் ஒருத்தர் கூட சேல் பண்ணதில்லை. சில பேர் கஸ்டமர் நினைப்பாங்க, என்னடா அவங்க வந்து பிராண்ட் நேம் மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னும் ஐபாப் இதே 170 விற்கிறது, இவங்க 300 விற்கிறாங்களே, இதில் அதிகமாக இருக்கேன்னு அவங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக தான். நம்ம என்ன சொன்னாலும் சில பேர் வந்து அது எப்படி வரும் டூப்ளிகேட்னு நினைப்பாங்க. இப்போ காட்டிட்டு அவங்களே பார்த்துருவாங்க. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜி. இதெல்லாம் மோக்கோ எல்இடிஸ் H4 H1 H7 HB3 வெஹிக்கிள்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம பல்ப் ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஜி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும் உங்களுக்கு. ஒரிஜினாலிட்டி மாறாம ஒரிஜினாலிட்டி மாறாமல் ப்ளக் அண்ட் ப்ளேலே பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இதுவும் அசூம் பிராண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அசூம் பிராண்டும் சேம் தான். ஒரு 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்கும், லூமினன்ஸ் பவரும் நல்லா இருக்கும். 5000 லூமினன்ஸ் 6000 லூமினன்ஸ் அந்த மாதிரி வரும். பட் கெல்வின் வந்து பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின் அந்த மாதிரி தான் வரும். பியூர் ஒயிட்டாக தான் வரும். எல்லாமே நமக்கு அந்த ஆமாம் லீகலாக இருக்கும். பியூர் ஒயிட்டாக வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பிளாக் பஸ்டரில் இருக்குது எல்இடிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 5500 4800 பல்போட வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெம்கூல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதில் எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் டெம்கூல்லாம் கொடுத்துருப்பாங்க ஜி. ஓகே அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து 4800 45 55 அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் டவுட் மட்டும் இல்லை, கன்செப்ஷன் எப்படி இருக்கும்? பேட்டரி கன்செப்ஷன், பேட்டரி வந்து எப்போவுமே வந்து கார் ஆனில் இருக்கும்போது பேட்டரியிலேருந்து எந்த ஒரு டிவைஸ்க்கும் பவர் போகாது. ஆல்டர்னேட்லேருந்து தான் எல்லாத்துக்குமே போகும். நீங்கள் கார் ஆஃபில் இருக்கும்போது தான் இது வந்து பவர் இருக்கும். யாரும் வந்து கார் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்லைட் போட மாட்டாங்க. அதனால பவர் கன்சப்ஷனை பற்றி மாதிரி ஒன்று இருக்குல்ல ப்ரோ, நம்ம லைட் மாற்றினாலோ எல்இடி போட்டாலோ கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி. அதெல்லாம் கிடையாது ஜி, அதெல்லாம் கிடையாது. இதனால நீங்கள் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒர்க்னால காரோட பேட்டரிக்கு எதுவுமே ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா வந்து இப்போ வண்டி வந்து ஆனில் இருக்கும்போது தான் வந்து அது பவர் எடுத்துக்கும். உங்களுக்கு ஆல்டர்னேட்லேருந்து தான் பவர் எடுக்கும். ஆல்டர்னேட்லேருந்து தான் பவர் எடுக்குமே தவிர பேட்டரியிலேருந்து உங்களுக்கு எதுக்குமே டைரெக்டாக போகாது. வண்டி ஆஃபில் இருக்கும்போது தான் எல்லா டிவைஸுக்கும் பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு பவர் போகும். அதனால் பவர் கன்சப்ஷன் பண்ணி எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆம்பியன்ஸ் லைட்டிங் அதெல்லாம் கார்டி பிராண்ட்லேருந்து எல்லாமே கார்டிலேயே இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதுதான் நான் வந்து சொன்ன வந்து மேட்ரிக்ஸ் லைட்டு. ஆமாம், சைட் டேஷ்போர்ட்ஸு மேலே இந்த இடத்துல மேலே சாரி ஆமாம் சைட் டோர் பேட்ஸு, ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ஸு, கீழே வந்து லெக் ரூம் லைட்ஸு எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு 64 கலர் ஸ்மார்ட். ஆமாம் ஜி, அது வந்து நம்ம ஆப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1 இயர் வாரண்டியோடய பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் என்ன ஃபர்தராக இதெல்லாம் வந்து அதான் ஜி. ஸோ 9.5 இருக்குது, 8.5 இருக்குது, K4லாம் 12.5 இருக்குது. இதெல்லாம் மேட்ரிக்ஸு. இப்போ K4 எல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். நல்லா போகுது. ஓகே இப்போ லேட்டஸ்ட் அட்டாக்கு எல்லாத்துக்கும் எலைட் 820 எல்லாத்துக்குமே வந்து இதாக போயிட்டு இருக்குது. நாளைக்கு ஆமாம் எல்இடி கரெக்டாக. ஆமாம் எல்இடி. ஆனால் இப்போ ஒரிஜினல் மாறக்கூடாது. நீங்கள் சொன்ன ப்ளக் அண்ட் ப்ளே ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு புது காரை வாங்கினதுக்கப்புறம் ஒயர் கட் பண்ணுமா, இன்சூரன்ஸ் கிளைம் எதுவுமே அது. ஆமாம், அது வந்து ஷோரூமில் சொல்கிற ஒரு இது. இப்போ நார்மலாக நம்ம கடையே கொடுத்துட்ருங்க, எல்லா கடையிலுமே ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ளக்கில் போயிட்டு ஃப்ளக்கை சொருகிறது, கரண்ட்டில் போயிட்டு ஃப்ளக்கை கன்வெர்ட்டபுளாக இருக்குமா இல்லை கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறது உங்களுக்கு கன்வெர்ட்டபுளாக இருக்கும்? ஃப்ளக்கு தான் ஈஸியாக இருக்கும். அப்போ யாரும் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்களா? எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே வந்துருச்சு. இப்போது சில விஷயங்கள் நம்ம கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதனால வந்து சில கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க வாரண்டி போயிடும் இதுன்றதுனால. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி தான் சிலர் பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் இருந்து எடுத்துருங்க. ஆனால் நாங்களே சில இதை சொல்லிடுவோம், இதை பண்ணால் வாரண்டி கவர் ஆகாதுன்னு. அதனால் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓவராலாக வந்து நீங்கள் போட்டு ஒரு காரை எடுத்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் போட்டு திணிக்கணும்னு அவசியம் இல்லைச்சு. உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கூட கேளுங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன நீடோ அதை நான் பண்ணித்தரேன். ஆமாம், ஆடிசன்லாம் பெரிய பிராண்டு ஜி. இதெல்லாம் வந்து காம்பனண்ட் இருக்குது, கோஆக்சலில் இருக்குது, டெலிக்ஸ். நான் இது சொன்னது 100 சீட்ஸ். மோஸ்ட்லி ப்ரீமியம் அதெல்லாம். என்ன ரேட்டில் வரும் ஆடிசன்லாம்? அதுக்கு இதெல்லாம் வந்து ஆடிசன் பார்த்தீங்கன்னா வந்து காம்பனண்ட்டே 13லேருந்து வருது ஜி. 13லேருந்து 14குள்ளே வரும் காம்பனண்ட் ஸ்பீக்கரு. கோஆக்சல் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 10,000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5
அந்த 7000 அந்த ரேஞ்சில் வரும். மார்க்கெட் எவ்வளோ கண்டிப்பாக எல்லாம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். எம்ஆர்பி விட நல்லாவே கம்மியாக இருக்கும். பட் எம்ஆர்பி சில பேர் சொல்லுவாங்க அது அதிகமாக தான் சார் போட்டிருப்பாங்க. மார்க்கெட் ரோட பாருங்க கண்டிப்பாக கம்மியாக பண்ணிப்பாங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. இல்லை கம்பேர் சோனிலாம் நார்மல் அப்பப்போ ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் 5500 6000லேருந்து 2 channel lamps இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் சீரிஸ் இது நல்லா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது ஆன்லைனில் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னா நம்ம போடணும்னா வந்து வித் பேனலு இது கூட ஏஹெச்டி கேமரா இன்ஸ்டாலேஷனு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடய நம்ம பண்ணி தரலாம். இதெல்லாம் ஆமாம் 2GB 32 வித் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டோட இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் போட்டிங்கன்னா 13500 வரும். நல்லாவே இருக்கும் வித் வந்து பேனல் எல்லாமே சேர்த்து. டியோ ஸ்க்ரீன் என்ன பட் ஸ்பிளிட்டட் ஸ்க்ரீன் ஜி. ஒரு சைடு வந்து நீங்கள் மேப் பார்க்கலாம், ஒரு சைடு வந்து சாங்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்பிளிட்டட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இதில் இருக்குது. இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து கார்ப்ளேவும் நல்லா இருக்கும், ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் நல்லாயிருக்கும். சில இதில் வந்து ஒயர்டில் எடுக்கும், சில இதில் வந்து ஒயர்லெஸில் எடுக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆரோடு இருக்கும். 4GB RAM 32GB. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் 2GB, ஒரிஜினல் 32GB, இது ஒரிஜினல் 4GB, ஒரிஜினல் 32GB. நிறைய இதில் வந்து பாக்ஸில் வந்து சும்மா போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம சிபிசெட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே அதோட ஜாதகத்தையே காட்டிடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். இதெல்லாம் நல்ல பிராண்டட் தான். இது வந்து காமன் ஸ்பீக்கர் சார், ஆல்பைனில் வர்றது. இது ஆல்பைனோட 4 channel லேம்ப்பு, ஆல்பைன் காமன் ஸ்பீக்கர், கிக்கர் காமன் ஸ்பீக்கர். இதுதான் எலிக்ஸோட அண்டர் சீட் சப்பு. இதெல்லாம் வந்து இதாக இருக்குது மோஸ்ட்லி கீழே யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். டிபேஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அமேசான்லேயே இருக்குது, இப்போ வந்து ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அமேசான் ரேட்டை விட இது கம்மியாகவே பண்ணி தரலாம். அவங்க கம்பேர் பண்ணிட்டோம், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சில வண்டிகளுக்கு வந்து நம்மளுக்கு கேன்பஸ்ன்ற ஒரு இது தேவைப்படுச்சு. அப்போ தேவைப்படும் போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலோ, வோல்க்ஸ்வேகன் போலோவில் வரலாம், லேட்டஸ்ட் நியூ யூகோ ஸ்போர்ட்டில் வரலாம், ஓல்டு யூகோ ஸ்போர்ட்டு. இந்த மாதிரி சில இதுக்கு வந்து கேன்பஸ்னு ஒரு சாக்கெட் நீடு இருக்கும். அது இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு சில வந்து ஃபெசிலிட்டிலாம் ஒர்க் ஆகும். அதெல்லாம் போடுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். அதெல்லாம் வந்து 2500லேருந்து ஒரு 4000 வரைக்கும் அந்த கேன்பஸ் ரேட்டோட வந்து மாறும். வெஹிக்கிள் எல்லாமே சேர்த்து தான் சார். அது சில வண்டிக்கு தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டி 2 வண்டிக்கு தேவைப்படும். அது தான் அந்த போலோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலோடு வர வண்டிகளுக்கு தேவைப்படும். அது அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் எல்லா இதெல்லாம் வேற என்ன. இது இல்லாமல் நம்ம வந்து சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டிங்கு, எம்எல்எஃப் மேட்டு, 7D மேட்டு, சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸு, வீல் கேப்ஸு, சீட் கவரில் உங்களுக்கு வந்து நாப்பாலாம் குவாலிட்டியாக இருக்குது. நாப்பான்றது ஒரிஜினல் நாப்பா நம்ம எடுத்தாலே 45,000 50,000 போகும். இன்றைக்கி எல்லாருமே வந்து நாப்பான்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லை, அந்த மேலே வந்து டெக்ஸ்சர் வராது. அதெல்லாம் 6000 7,000 தான் கிடைக்குது. அதில் ஓவராலாக கொஞ்சம் நல்ல நாப்பா போகணுன்னா 8,000 8,500லேருந்து நம்மளுக்கு அரௌண்ட் டச் லெதர் வந்து 35,000-40,000 வரைக்கும் நம்மள்கிட்ட சீட் கவர்ஸ் இருக்குது. அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அது வந்து டைம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்கின் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். பியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது. பியூ லெதர் சொல்கிறாங்க, அது லேமினேஷன் ஃப்ளோர் மேட்டு தான் ஜி. எம்எல்எஃப் மேட், ஃபுல் மோல்டிங் மேட்டு. அது நம்ம என்ன கார் கேட்குறோமோ அந்த காருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஷேப்பில் வந்துடும். ஒரே மோல்டிங்காக ஒரே பீஸாக போட்டுருவாங்க. அது அந்த மேட்டும் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு 3000லேருந்து இருக்குது எம்எல்எஃப் மேட்ஸு. 3000 35 38 நிறைய ரேஞ்சில் இருக்குது. புது கார்க்கில் சீட் ஓஇ அப்படியே பண்ணி கொடுக்கலாம். ஓஇ ஃபிட்மெண்ட்டே பண்ணி கொடுத்துடலாம், பல்ஜிங் ஃபிட்டிங்கே பண்ணி கொடுத்துடலாம். அதெல்லாம் பியூ லெதர்லாம் வந்து 6500 7,000 7,500 இருக்குது. 7,500லாம் சீட் கவர்ஸில் போட்டிங்கன்னா வந்து மினிமம் ஹேட்ச் பேக் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம 5 years வாரண்டியே கொடுக்கலாம். 5 years வாரண்டியே கொடுக்கலாம். அதனால் எந்த இதுவும் இல்லை. எதானாலும் அவங்க மட்டும் ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் பண்ணிடக்கூடாது. அது பண்ணாமல் வந்து பண்ணிக்கலாம். இருக்குது ஜி, சீட் கவர்ஸ் பார்க்கலாம் நம்ம. இது ஒரு ஆண்ட்ராய்டோட டெமோஜி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு இப்போ எனக்கு கேட்குறீங்கன்னா நான் எடுத்து வச்சு உங்களுக்கு டெமோவே போட்டு காட்டிடுவேன். இந்த ஆண்ட்ராய்டு இப்படி இருக்கும், இந்த இப்படி இருக்கும்னு. அதை நீங்கள் வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இங்கே நம்மள்ட்ட இருக்குது. எத்தனை ஆண்ட்ராய்டு கேட்டாலும் அத்தனை ஆண்ட்ராய்டையும் மாட்டி தருவோம் காட்டுவேன். புரியுதுங்களா? அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வீல் கேப்ஸு இதெல்லாம் வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் இருக்குது. வீல் கேப்ஸ் வரைக்கும் சிங்கிள் கலருக்கு ஒரு ரேட்டு, டபுள் கலர் இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஜி. இப்போ வந்து வீல் கேப்ஸ் ரேட்ஸ் ஏறி இருக்குது. சில ரொம்ப மட்டமாலாம் பண்ண முடியாது, 700 800 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம். அதெல்லாம் வந்து கிடைக்குது, பட் போகும்போதே உளுந்துரும். அந்த மாதிரி நிறைய இது வருது. இது வந்து ஒரு நம்மளுக்கு 1100லேருந்து 1500 வரைக்கும் வீல் கேப் இருக்குது இப்போதைக்கு. ஆமாம், நானும் சேர்த்து நல்ல குவாலிட்டியாக
உங்களுக்கு போனீங்கன்னா 900 கூட வீல் கேப் கிடைக்குது, அந்த அளவுக்குன்னா இருக்காது. 500 600 கூட கிடைக்குது, ரொம்ப இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் போட்டிங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, எனக்கு அந்த பிளாக் ரொம்ப அட்ராக்ஷன். ஆமாம், நல்லா இருக்கும். இது வந்து சீட் கவர்ஸு, இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் தான் வரும். நம்ம கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் இல்லை. ஓகே, இந்த ப்ளூ கலர்லாம் பண்ணிக்கிறீங்க, ப்ளூ கலர் பெல்ட் பண்ணி கூட பண்ணிக்கிறீங்க, எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. இது கலர்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து காஸ்டிங் கிடையாது. மெட்டீரியல் டிபெண்ட் ஆன் மெட்டீரியல், நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான். ஃபேப்ரிக் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், மெட்டீரியல் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர பெருசாக வந்து சேஞ்ச் ஆகும். டிசைன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சில காரில் ஓட்டும்போது டிரைவர் கீழே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சில கார் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் பண்ணலாம் ஜி, ரொம்ப பல்ஜ் பண்ண முடியாது. நம்ம ஆக்சுவலாக வந்து சிலர் அந்த ஃபோமியை மாத்திரம் தான் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணலாம். நம்ம ஒரு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஃபோம் வச்சு ஏற்றலாம். அதுக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் 8mm ஃபோம்லாம் சொல்கிறாங்களா, அது என்ன மாதிரி? அதெல்லாம் வந்து நார்மல் தான் ஜி. 8mm ஃபோம் சொல்கிறாங்க, அது பெரிய இதெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஃபோம் வந்து திக்னஸ் இருக்கும். ஓகே, அவ்வளோ. நம்ம ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோமே 8mm மேலே தான் வரும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 8mm ஃபோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால் வந்து அதை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த நெக் பேண்ட்லேருந்து கீழே வைக்கிற எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரோ, இதெல்லாம் நான் சாதாரண இதெல்லாம் நார்மல் அக்சசரிஸ் தான் ஜி. ஸ்டேரிங் நாப்பு, அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்ட் லைட்ஸு. இந்த லைட்ஸ்லாம் என்ன ரேட் வச்சு? இதெல்லாம் நார்மல் தான் ஜி. இதெல்லாம் வந்து 3500 3000 அந்த ரேஞ்ச் தான் வரும். அட்மாஸ்பியர் லைட்டு 4000 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி இருக்காது. ஆமாம், நம்ம K3 இல்லை ஓரளவுக்கு நல்லா போடணும்னா காடியில் போகலாம், 6000 அந்த ரேஞ்சில் போகலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நார்மல் ப்ரைஸ். எந்த லைட்ஸ்ங்களா காருக்கு? இது வந்து DRL லைட்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாரண்டியோட இருக்குது. இது நார்மல் நியூட்ரல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட சொல்கிறேன் ரேட்டு உங்களுக்கு 600 700 வரும். ஆனால் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்தளவு லுக் இருக்காது. நானே ஒதுக்கி வச்சுட்டேன். ஓகே, அதெல்லாம் போட வேணாமேன்ட்டு கஸ்டமர். ஓகே, ஆமாம், இதெல்லாம் நார்மல் பெர்ஃப்யூம்ஸு இது எல்லாமே இருக்குது. கீ கேர் கேசஸ் இருக்குது. இதெல்லாம் சொன்னீங்க ப்ரோ. முக்கியமான மேட்டர் அந்த EMI மேட்டர் ஒன்று சொன்னீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இது நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 பிரான்ச்லேயும், மதுராயில், போரூர், முகப்பேர், இந்த 3 பிரான்ச்லேயும் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டு வச்சுருந்தாங்கன்னா, இல்லை பஜாஜ் ஃபின்சரில் ஏற்கனவே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து EMI ஆப்ஷன் போட்டு நம்மளே பண்ணி கொடுத்து விட்ருக்கோம். இது இல்லாமல் டெபிட் கார்டு EMIஸ் வந்து குறிப்பிட்ட பேங்க், இப்போது HDFC, ஆக்சிஸ், கோடாக்கு, இந்த மாதிரி SBI மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நம்ம அந்த டெபிட் கார்டு EMI ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது ஓவராலாக நிறைய இடத்துல இருக்காது, நம்ம இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். நானுமே ஒரு 25 வீடியோ போட்டிருப்பேன். பட் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொன்னோடையுமே. ஆமாம், நம்ம காலையில் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போகுமா இல்லை எப்படி ப்ரோ? அவங்க ஆமாம் இருக்குது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க பஜாஜ்லனா. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் கூட வந்து 799 போடுவாங்க. அதை கூட நம்ம வந்து கஸ்டமருக்காக வந்து இது பண்ணி ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் கூட பண்ணி கொடுப்பேன். அப்படி ஓகே. ஓவராலாக நான் மற்றபடி இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. 5 மந்த்ஸ் அவங்க டென்னருக்கு ஏற்ற மாதிரி 5 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்குது. அது வந்து அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் 799 வாங்குவாங்க. அதை நான் வந்து கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாலும் அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம். அதில் எதுவும் சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அந்த கிரெடிட் கார்டு EMIக்கும் அவங்க பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கும் இருக்குது நம்மள்ட்ட. இது எப்படி டெலிவரி எப்படி இருக்கும்? சென்னை நேரில் வந்துடலாம், நம்ம சென்னையிலேருந்து வந்துடலாம். நம்மள்ட்ட வந்து வெளியே வச்சு பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது, உள்ளே வச்சு பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. நீங்கள் கார் எனக்கு 2 நாள் பெரிய ஒர்க்காக இருந்தால் 1 நாள் 2 நாள் விட்டு போகிறீங்கனாலும் நம்ம ஷெட் இருக்குது, நம்ம அங்கே விட்டு இது பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் அனுப்பலாம் ஜி, அனுப்பலாம், ஒரு பிரச்சனை இல்லை, அனுப்பி விட்டு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொரியர் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி? ஆமாம், அமௌண்ட் பே பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டுறலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பஸ் மறுபடியும் சொல்கிறாங்க. காப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கடை பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறீங்களா? கடை பேர் எங்கே இருக்கிற? சவுண்ட் அண்ட் லைட் கார் டெக்கர்ஸ். ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது மதுராயில் பிரான்ச்சு. நம்ம வந்து போரூர், முகப்பேர் இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே விசிட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆஃபரும் எல்லாமே கிடைக்கும். சேம் பிரைஸ் தானே? இந்த பிரைஸ் சேம் பிரைசிங் தான் ஜி. ஓகே ஓகே, பிரைசிங்னா மாறாது. எல்லாமே சேம் பிரைசிங்னா மாறாது. நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே போய்க்கலாம் நீங்கள். சூப்பர் சூப்பர். ஸோ ஆனால் டைம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ண கார் வீடியோட ஃபஸ்ட்டு ஒரு கட்டு தான் EMI கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்பர்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பப்பா சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா.